ஜோதிடத்தில் 11ஆம் இடத்துல வரக்கூடியது தான் இந்த கும்பராசி. சனி பகவான் ஆளக்கூடியது இந்த கும்பம் ராசி. இவங்க என்ன மாதிரியான விஷயத்தில் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயலாற்றக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தா, எல்லா விஷயத்துலையுமே இவங்க தீவிரமாக தான் செயல்படுவாங்க. எதையுமே சரியாக புரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் ஒரு முடிவையே எடுப்பாங்க. இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் நிலையற்ற மனநிலை கொண்டவங்களாகவும் திகழ்வாங்க. இந்த கும்பம் ராசிக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான பலன்கள் உண்டாகும்? நவகிரகங்களோட தலைவனாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் இந்த மாதம் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகும். இந்த மாதம் சூரிய பகவான் அமைப்பு அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் மீது தாக்கத்தையும், சூரிய பகவான் சில கிரகங்களோடு சேர்வதால உருவாகும் யோகங்களும் இருக்கு. அது கடினமான பலன் என்ன, யோகமான பலன் என்ன? இந்த 12 ராசிலையுமே இந்த கும்ப ராசிக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நல்லதாக நடக்கும், எதுனெல்லாமே நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். இதை பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கும்பம் ராசி சனி பகவானால் ஆளக்கூடியது. இந்த ராசியில் அவிட்டம், சதயம், பூரட்டாதி அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை மேற்கொண்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும். சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு, அதே போல சனிக்கிழமையில வரக்கூடிய பிரதோஷ வழிபாடு, இது ரெண்டுமே உங்களோட அனைத்து பிரார்த்தனைகளையுமே நிறைவேற்றி வைக்க ஒரு சிறப்பான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சிவனின் அருளால இந்த கும்பராசியை சேர்ந்த நீங்க நலமுடனும் வளமுடனும் காரிய தடைகள் நீங்க செல்வ நிலை மேலோங்கி வளர வாழ்த்துக்களையும் சிவபெருமானிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கும்பராசியில் இருக்கிற 3 நட்சத்திரத்திற்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல இருக்கிறது அவிட்டம் 3, 4ஆம் பாதம் கொண்டது. இவங்க நினைக்கிற விஷயத்தை சாதிக்கும் நோக்கில் செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க. இந்த மாதம் மட்டும் நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றினீங்கன்னா நல்ல வெற்றி பெறக்கூடிய யோகத்தை பெற முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட நட்சத்திரநாதன் செவ்வாயால் உங்களோட வேலைகள் அப்படிங்கிறது நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்தக்கூடிய வண்ணம் இருக்குது. அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களோட பிரச்சனையில் தலையிடாமலே இருங்க. அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உருவாக்கும். அதனால் கவனமாக செயல்படணும். ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் சஞ்சாரம் அப்படிங்கிறது சப்தம ஸ்தானத்தை பார்க்கறதுனாலையும் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனும் நண்பர்கள் கிட்டையும் இணக்கமற்ற நிலை ஏற்படுத்தும். அதனால் வார்த்தைகளில் கவனத்தை பிரயோகம் செய்யணும். தேவையில்லாமல் மேற்கொள்ளக்கூடிய வாக்குவாதத்தை நீங்கள் தவிர்க்கணும். சுருக்கமாக சொல்லணும்னா, நீங்கள் இந்த மாதம் நிதானமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்கிறது அவசியமாக இருக்குது. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையுமே வெற்றியாகும் யோகத்தை தருவார். தொழிலில் கவனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல ஒரு லாபத்தையுமே உங்களால் பெற முடியும். கேது பகவானால் பாதிப்பு அடைஞ்சு வந்த உங்களுக்கு இந்த குரு பகவான் பார்வையாலையுமே இந்த பாதிப்புகளிலிருந்து குரு பகவான் பார்வை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உடல் நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். செல்வாக்கில் ஏற்பட்ட நெருக்கடி, சங்கடங்கள் இது எல்லாமே இதனால் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் விலகும். முக்கியமாக நீங்கள் வார்த்தைகளில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரித்து போகிறது ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அலுவலக பணியில் இருக்கிறவங்க கவனமாக செயல்படணும் வேலையிலேயே. அதே போல் வாகனத்தை இருக்கிற பொழுதுமே கவனமாக செயல்படணும். உங்களுக்கு ஜீவன ஸ்தானத்திற்கு குரு பகவானின் பார்வை உண்டாகிறதுனால எதிர்பார்த்த இடமாற்றுகளும் அதில் உயர்வும் கிடைக்கும். உங்களோட பணிகளை சிறப்பாக செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு படிக்கும் விஷயத்தில் கூடுதலாக கவனம் தேவைப்படுது. விவசாயிகளுமே கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்கன்னா உங்களோட வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இந்த கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரும் தடைகள், காரிய தடை, கண்திருஷ்டி, கோளாறு இது எல்லாமே விலக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலியாலான பொருட்களை வாங்கி அணியிறது ரொம்பவும் நல்லதாக இருக்கும். ஒரிஜினல் கருங்காலியாக இருந்தால் ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். ஒரிஜினல் கருங்காலி எங்கே கிடைக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. 90 87 67 77 89
இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கருங்காலி மாலை, கருங்காலி மோதிரம், கருங்காலி பிரேஸ்லெட் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. உங்களுக்கு என்ன ஒரு பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த கண் திருஷ்டி கோளாறுகள் விலக்கு பெறவும், நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கும் இந்த கருங்காலி உங்களுக்கு ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கும். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனுமே கொடுத்துருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அதை ஆர்டர் செஞ்சு வாங்கி அணிஞ்சுக்கோங்க. அதன் பிறகு சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே முன்னோடியாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த சதயம் நட்சத்திரக்காரவங்க. மற்றவங்களுக்கு என்ன நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறதுமே புரிஞ்சு நடக்கிறவங்க. உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்குமே நிதானமாக செயல்பட்டால் சிறப்பான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய நட்சத்திரநாதன் ராகு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால வரவில் எந்த ஒரு தடையுமே இருக்காது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சில குழப்பங்கள் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களோட வார்த்தைகளால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3 மற்றும் 10ஆம் இடங்களில் பதியறதுனால எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளுமே வெற்றியடையும் வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஒரு பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தடைப்பட்ட வேலை விரைவில் நடக்கும். இந்த மாதம் உங்களுக்கு உங்களோட வார்த்தைகளையும் செயல்களையும் கவனத்தை கையாண்டாலே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை தவிர்த்தே ஆகணும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். நினைச்சதை சாதித்து கொள்ள முடியும். விதய ஸ்தானாதிபதி குரு பகவானின் பார்வை உங்களுக்கு உண்டாகிறதுனால புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சியுமே வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும். குடும்பத்தில் சுப செலவுகள் வரக்கூடும். ஒரு சிலர் எல்லாமே புதிய வாகனம் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிக்க போகுது. உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். சுக்கிர பகவானால பணப்புழக்கம் சீராக இருக்கும். புதன் பகவானுமே உங்களுக்கு சாதகமாக தாங்க சஞ்சாரம் செஞ்சிருக்காரு. இதன் மூலம் நீங்கள் ரொம்பவுமே புத்திசாலித்தனமாக செயல்பட போறீங்க. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைச்ச விஷயத்தை சாதிக்கவும் போறீங்க. நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனைகள் அத்தனைக்குமே முடிவு வந்துடும். எல்லாத்துலேயுமே புதிய பாதை தெரியும். மாணவர்கள் வழக்கத்தை விட படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லதாக இருக்கும். சிறு வியாபாரிகளுக்கும் பணியாளர்களுக்கும் உங்களோட செயல்களில் நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான பயன்களை பெற முடியும். அதன் பிறகு பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு மற்றவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்கள முன்னேற்றம் காண வைக்கக்கூடிய திறமை இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் யோசித்து செயல்பட வேண்டிய மாதமாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுனால உடல் நிலையிலையோ மனநிலையிலையோ ஏதாவது ஒரு சங்கடம் அவ்வப்போது வந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி கூட மனசில் ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு எதிராக கூட மாறுவாங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே கொஞ்சம் பக்குவமாக பேசுங்க. எடுத்தெறிஞ்சு பேசுறது, தேவையற்ற வீண் வாக்குவாதத்தை மேற்கொள்வது, இது எல்லாமே இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களாக இருக்குது. தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சலசலப்பு வரக்கூடும். இந்த சொத்து மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வர மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக கையாளணும் சொத்து விஷயத்தை எல்லாமே. குரு பகவானின் பார்வை அஷ்டம ஜீவன விரயஸ்தானத்திற்கே உண்டாகுது. இதனால் உடல்நிலையில் ஏதாவது சின்ன சின்ன பாதிப்பு அவ்வப்போது வந்து போகும். உடனே மருத்துவர் அணுகிறது நல்லது. வியாபாரம் முன்னேற்றம் இருக்குங்க. சுப செலவுகளுமே வரக்கூடும். புதிய முயற்சி பலிக்கும். ஒரு சிலர் எல்லாமே பழைய வாகனத்தை விற்றுட்டு புதிய வாகனம் வாங்க போகிறீங்க. உங்களோட தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் கேட்ட இடத்துலேருந்து பணம் வந்து சேரும். நேற்று எதிர்பார்த்த ஒப்பந்தம் இன்று கை வந்து சேரும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது, உங்களுக்கு சங்கடம் ஏற்படாமல் அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். மாணவர்கள் படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்தினா சிறப்பான பலன்களை பெற முடியும். ஆசிரியர்கள் ஆலோசனையை ஏற்று நடப்பது சிறப்பு. சிறு வியாபாரிகள் ஒவ்வொரு அடியையுமே கவனமாக எடுத்து வைக்கணும். பணியாளர்களுக்கு வழக்கமான வேலையில் மட்டும் நீங்கள் சரியாக ஈடுபடுறது நல்லது. தேவையில்லாத வேலையில் மூக்கு நுழைக்கிறதும் மற்றவங்களோட வேலையை நீங்கள் எடுத்து செய்கிறதையும் இந்த மாதம் கட்டாயம் நீங்கள் தவிர்க்கணும். அதே போல் வியாபாரத்தை விரிவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு இருமுறை உங்களோட வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுட்டு அவங்களோட ஒத்துழைப்போடு செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனையுமே உங்களால் இந்த மாதம் பெற முடியும். தேவையற்ற கோபத்தை மட்டும் குறைச்சிக்கோங்க. சிறப்பான யோகத்தை உங்களால் அடைய முடியும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.